இன்றைய பஞ்சாங்கம் டிசம்பர் 1, 2024 1/12/2024 தமிழ் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 16ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. அனுஷம் நட்சத்திரம் பிற்பகல் 2:24 வரை, அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம். அமாவாசை திதி காலை 11:52 வரை, அதன் பிறகு வளர்பிறை பிரதமை திதி. யோகம் சரியில்லை. மேஷராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று கார்த்திகை ஸ்நான முடிவு. இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் மாலை 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. குளிகை நேரம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சூரியன், புதன், சந்திரன், தனுசில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. இன்னைக்கு உங்கள் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் இருக்காருங்க. அதனால் பேசக்கூடிய வார்த்தைகள் தாங்க உங்களுக்கு பிரச்சனையே. முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுடைய குடும்ப விஷயத்திலேயோ இல்லை அடுத்தவங்களுடைய விஷயங்களிலோ தலையிடாமல் இருப்பது நல்லது. அதே சமயம் உங்களுடைய வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உஷ்ணத்தினால் சங்கடங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்ன ஒரு நல்ல விஷயம்னா, அந்த 4ஆம் வீட்டதிபதியும் அஷ்டமாதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருப்பது அண்ட் அஷ்டமஸ்தானத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால பிரச்சனை வெளியிலேருந்து கிடையாது. உங்கள் வாயால் பிரச்சனை இருக்குது. அடுத்தவங்க கிட்ட பேசினாலும் சரி, அடுத்தவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாமல் இருந்தாலும் சரி, வீண் பகைச்சல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள். கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி நீங்களாக பேசிட்டு அதுக்கப்புறம் அடுத்தவங்களை குத்தஞ்சொல்லி பிரயோஜனம் இல்லை. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனக்கவலைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள். உங்களுடைய பர்சனல் விஷயங்கள், உங்களை பற்றின விஷயங்கள், உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய வேலை, இது சம்பந்தமாக கவலை இருக்குமே தவிர அடுத்தவங்களை பற்றி கவலைப்பட மாட்டீங்க. குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் அது சார்ந்த பண வரவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வளர்பிறை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகன வகையில் அனாவசியமாக அலைச்சலை தவிர்க்கிறது புத்திசாலித்தனம். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையுடன் குடும்பத்தில் அனாவசிய வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இது தந்தை மட்டும் இல்லைங்க, உங்களுடைய குழந்தைகள் அல்லது உடன்பிறப்புகளுடனும் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற சூழ்நிலை. இதனால் உங்களுக்கு தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படும். கொஞ்சம் உங்களுடைய தகுதிக்கு குறைவாக பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக பார்த்து பேசுறது நல்லது. வியாபாரிகளுக்கு இன்று வருமானம் அதிகரித்தாலும் வீண் வாக்குவாதங்கள், அதில் எதிரித்தன்மை செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். ரிஷப ராசி. சப்தமஸ்தானத்தில் 7ஆம் இடத்துல 3 கிரகங்களின் பார்வை, 3 கிரகங்களின் கூட்டு சேர்க்கை குருவின் பார்வையில். அதனால் தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூட ஒர்க் பண்ணுறவங்க, உங்களுடைய வாழ்க்கை துணை, இப்படி யாருக்கிட்டையாவது தேவையில்லாமல் பேசி வாக்குவாதத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருங்க. அதே சமயம் உங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில் உங்களுக்கு பண உதவிகள் கிடைக்கும். நண்பர்கள்கிட்ட ஏதாவது உதவி கேட்டிருந்தீங்கன்னா அது சாதகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய சக பணியாளர்கள், உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அவங்களுடைய தகுதிக்கு குறைவான செயல்பாடுகளில் ஈடுபட்டு அவங்களுடைய வெற்றிக்காக அதை பாடுபடுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த மனஸ்தாபத்தை போக்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். உங்களுடைய அஷ்டமாதிபதி குரு ராசியில் பரிவர்த்தனை பெற்றுள்ளார் ராசிநாதனோட. இதனால் உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை மூலமாக உதவிகள் கிடைக்கும். இன்ஃபேக்ட் உங்கள் தந்தை உங்களுடைய வளர்ச்சிக்காக பாடுபடுவார். அதில் எந்த விதமான எள்ளளவும் சந்தேகப்பட வேண்டாம். இன்று அமோகமான பலன்கள் ஏற்படும். பிரிந்த குடும்பம், அண்ணன் தம்பி உறவுலையோ இல்லை அப்பா பையன் உறவுலையோ மனஸ்தாபம் ஏற்பட்டு பிரிஞ்சிருந்ததுன்னா இன்றைக்கி மனசை விட்டு பேசினா உக்காந்து பேசணும், அவ்வளோதான். இன்றைக்கி பேசினீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை சால்வ்டு.
ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனக்குழப்பம் அதிகரித்தாலும் உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழப்பம் இருக்கும், ஆனால் சில விஷயத்தை நீங்கள் தெளிவாக முடிவெடுப்பீங்க. ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவில் தப்புகள் இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் திருத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் தெளிவாக முடிவெடுக்கிற விஷயத்தில் தப்பு இருக்குது, குழப்பத்தில் இருக்கிற விஷயத்தில் உங்களுக்கு நியாயமான விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நீங்களாக ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கீங்க, அதை மட்டும் விலக்கி வைக்கிறது நல்லது. நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய யோகமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றியை தரும். வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். இளைய சகோதரர்களால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இதனால் உங்களுக்கு இன்று தனலாபம் அதிகரிக்கும். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு எதிராளிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மிதுன ராசி. ராசிக்கு 6ஆம் இடத்துல 2ஆம் வீட்டு அதிபதியான சந்திரன் நீச்ச பங்கமாகி இருக்காரு. அதனால உங்களுக்கு இன்று வாக்குச்சாதுரியம் ஏற்படும். பணபலம் அதிகரிக்கிறதுக்கும் இருக்கு, வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். 6ஆம் வீட்டு அதிபதி எதிரி ஸ்தானாதிபதியான செவ்வாய் 2ஆம் இடத்துல நீச்ச பங்கமாகி இருக்கிறதுனால வாக்குச்சாதுரியத்தை பயன்படுத்தி உங்கள் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். எதிரிகளால் ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் விலகுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் தேவையில்லாத சில விஷயங்களில் தலையிட்டீங்கன்னா உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் போயிடும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. அலுவல் ரீதியாக சக பணியாளர்களின் உதவியை கொண்டு கடந்த காலத்தில் நீங்கள் செய்த சாதனைகளை நீங்களே முறியடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. என வார்த்தைகள் சற்று கடினமாக இருக்கும், உஷ்ணமாக இருக்கும். அதனால எதிரில் இருக்கிறவங்க கிட்ட நீங்க பேசினீங்கன்னா தேவையில்லாத மனஸ்தாபங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. உறவுகளை பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. ஆனால் உங்கள் குடும்ப எதிரியை நீங்கள் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். குடும்பத்தில் இருக்கும் சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பண வருமானம், செல்வாக்கு, எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுதல், எதிரிகள் காணாமல் போகுதல், நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு இருந்து வந்த அவச்சொல் விலகுதல், இப்படி ஏகப்பட்ட நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. விரயஸ்தானத்து குருவின் பார்வையில் சந்திரன் இருந்தாலும் சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனா யோகத்தின் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த வழக்குக்கு உண்டான தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாகவோ அந்த தீர்ப்பின் மூலமாக அரசாங்கத்திடமிருந்து வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாவதற்கு வாய்ப்பு இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு மரியாதை உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஏன்னா நண்பர்களுடைய எதிரிகளை நீங்கள் சமாளித்து செயல்படுவீர்கள். அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக செயல்படுறதுனால உங்களுக்கு மரியாதை கூடுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக கடல் கடந்த தொடர்புகள் மூலமாக வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். இன்று உங்களுக்கு தன லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். கடக ராசி. ராசிநாதன் மற்றும் யோகாதிபதியான செவ்வாய், பூர்வ புண்ணியாதிபதியான செவ்வாய் பரிவர்த்தனை பெற்றிருப்பதே உங்களுக்கு ராஜயோகம்தான். எதிரிகளின் தொல்லை இருக்காது. முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பதவி சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம். படிக்கின்ற குழந்தைகளுக்கு எழுதின எக்ஸாமில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரத்துக்கோ இல்லை அந்த எக்ஸாமில் நீங்கள் டாப்பில் வரத்துக்கோ டாப்பராக வரத்துக்கோ வாய்ப்பு இருக்குது. நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா அதில் உங்களுடைய மார்க்குக்கு அடுத்த மார்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கும். இதனால் யூ வில் பி கிரியேட்டிங் ஹிஸ்ட்ரி. சந்தோஷ அனுபவங்கள் ஏற்பட்டு மன நிறைவு ஏற்படுகின்ற, குழந்தைகளால் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்ப கௌரவம், முன்னேற்றத்தை காணக்கூடிய வகையில் செயல்படுவீர்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். விரையாதிபதி புதன் வக்ரகதியில் இருக்கிறதுனால வருமானத்தை காட்டிலும் செலவுகள் குறையக்கூடிய சூழ்நிலை. கடல் கடந்த வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்களை காட்டிலும் எதிரிகள் அடங்கி இருக்கக்கூடிய யோகமான நாள். நண்பர்களால் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் செலவுகள் ஜாஸ்தி ஆகும். அந்த செலவுகள் காரணம் என்னன்னா கடன் சார்ந்த செலவுகள். நண்பர்களுக்கு கடன் கொடுப்பீங்க, நண்பர்கள் வாங்கின கடனை நீங்கள் அடைப்பீங்க, வாழ்க்கை துணை வாங்கின கடனை நீங்கள் அடைப்பீங்க. இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தில் பண்ணுறதுனால உங்கள் குடும்ப நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளின் செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மருத்துவ ரீதியான செலவுகள் குறைந்து மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன ஒரு நல்ல விஷயம்னா, குழந்தைகள் மற்றும் உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மன வேறுபாடுகளை களைந்து ஒற்றுமை ஏற்படுத்தி வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சிம்ம ராசி. 4ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரன், 11ஆம் இடத்துல செவ்வாய், 4ஆம் இடத்ததிபதி 12ஆம் இடத்துல இருக்காரு. இதனால உங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள் அல்லது உங்களுடைய வீடு மனை வண்டி வாகன சேர்க்கை, ஏதாவது வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த செலவுகள் போன்ற விஷயங்கள் நடக்கும். பூமி தொடர்பான விஷயத்திலும் நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் சில விஷயங்கள் மனசுல கலக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு காண்பீர்கள். செவ்வாயின் பார்வை 3ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்துல இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆரோக்கிய விஷயம் அல்லது அவருடைய வேலை விஷயமாக எடுக்கக்கூடிய முடிவுகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று விரக்தி மனப்பான்மையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு மன நிறைவு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். உறவுகளின் மதிப்பு உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். குழந்தைகளால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு முன்ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக, அதாவது உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்தின் காரணமாக வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். முதலீடுகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். உங்களுடைய நிலம் சார்ந்த முதலீடுகள், நீங்கள் வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. நிலம் சார்ந்த விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அரசாங்கத்துக்கிடமிருந்து ஏதாவது உதவி எதிர்பார்த்தீங்கன்னா அந்த உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி அரசாங்க அதிகாரிகளை ஏதாவது சந்திக்க போகிறீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் மாற்றணும், உங்கள் பேர் மாற்றணும், ஆதாரில் மாற்றணும், இல்லாட்டி ரேஷன் கார்டு அப்ளை பண்ணணும், ஏதாவது அரசாங்க அலுவலகத்தில் போய் வேலை இருக்குன்னா அந்த வேலைகள் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் முடிந்துவிடும். அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். கன்னி ராசி. ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன், லாபஸ்தானத்தில் 3ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய். இது உங்களுக்கு தன லாபத்தை மட்டுமல்லாமல் செல்வாக்கையும் உயர்த்தக்கூடிய யோகமான நாள். வழக்கு சார்ந்த விஷயங்கள் மட்டும் இல்லைங்க, பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்களிலும் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில் முன்னேற்றம். உங்கள் தாயாருடைய ஆரோக்கியத்தில் இருந்த மருத்துவ செலவுகள்லாம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் குறைவதற்குண்டான யோகம் ஏற்படும். தந்தை வழியில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். தந்தை வழி உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைத்து அதன் மூலமாக குடும்பத்தில் நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. சற்று முன்கோபத்தோடு பேசக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தந்தை வழியிலோ அல்லது அரசாங்க வகையிலோ உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால செலவுகளை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கும். அது உங்கள் கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி இருக்கும். மூத்த சகோதரர்களின் கெடுபிடியான பேச்சுக்கள் குடும்பத்தில் சில பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு மன தைரியம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். நட்சத்திரநாதன் நீச்ச பங்கமாக இருக்காரு. 3ஆம் இடத்து அதிபதியோட பரிவர்த்தனை பெற்று, இது 10ஆவதுக்கு குருவின் பார்வை ராசிக்கு இருக்கு, சந்திரனுக்கு இருக்கு. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. மனசுல இனம் புரியாத சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய பலமான செய்திகள் வார்த்தைகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யுகமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இடமாற்றம், பதவி மாற்றம் அல்லது உங்களுடைய வார்த்தைகளால் எதிரிகளை வெல்லுதல், உங்களுடைய வார்த்தைகளால் கௌரவத்தை உயர்த்தி கொள்ளுதல், மூத்த சகோதரர்களின் செயல்பாடுகள் மூலமாக பண வருமானம் ஏற்படுதல்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இன்னைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால குடும்பத்தில் மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். துலாம் ராசி. வாக்குஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கை குருவின் பார்வையில் அந்த வாக்குஸ்தானாதிபதி சந்திரனோட பரிவர்த்தனை பெற்றிருக்காரு. இதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு அதிகார பலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
வார்த்தை விரயங்கள் நிறையா இருக்குது. ஆனால் அது பணத்தில் விரயத்தை ஏற்படுத்தாது. சுப செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் ஒன்றா உங்களுடைய குழந்தைகள் அல்லது சகோதர சகோதரிகளின் தேவைகளுக்காக அவர்களின் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் குடும்பத்தில் உங்களுக்கு இதுநாள் வரை இருந்து வந்த அவமரியாதை போக்கக்கூடிய யோகம் ஏற்படும். மதிப்பு மரியாதை உயருகின்ற நேரம். அதனால் அலுவலக ரீதியாகவும் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நீங்கள் ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட கலெக்ஷன் ஏஜென்ட் அல்லது ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் தான் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட்டாக இருக்கீங்கன்னா உங்களுடைய பண பரிவர்த்தனையில் உங்களுக்கு மரியாதைகள் உயரும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்களில் சற்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் உங்களுடைய கௌரவத்தை விட்டு கொடுத்து செயல்பட மாட்டீங்க. பேச்சு சாதுரியம் அதிகரிக்கும். பணம் சார்ந்த விஷயங்கள், அலுவலகத்திலேருந்து வர வேண்டிய பணம், இல்லை அரசாங்கத்துக்கிட்டேருந்து வர வேண்டிய பணம், பழைய நிலுவைத் தொகைகளை வசூலிப்பது போன்ற விஷயங்களில் இருந்த இழுபறி நிலைமை விலகி வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மேல் அதிகாரிகளின் பாராட்டுதலை பெறுவீர்கள். எதிரிகள் கூட உங்களை பாராட்டி மகிழ்வார்கள். உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்குன்னா அந்த நரம்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குடும்ப பண வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகும். குடும்பத்தில் இருந்த ஒற்றுமையின்மை விலகி ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கொடுக்கும். குறிப்பாக உங்களுடைய இளைய சகோதரர்கள் உங்களுக்கு எதிர்வாதம் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ அவங்க உங்கள் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து செயல்படுவாங்க. விருச்சிக ராசி. ராசிநாதன் செவ்வாய் மற்றும் சந்திரன் பரிவர்த்தனை பெற்றிருப்பதே உங்களுக்கு ராஜயோகத்தை ஏற்படுத்துகின்றது. இது 7ஆம் இடத்தில் இருக்கிற குரு உங்கள் ராசியை பார்க்குறாரு, சந்திரனை பார்க்குறாரு. குரு சந்திரன் கஜகேசரி யோகம், சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனை யோகம். இதில் 10ஆவதுக்கு குரு செவ்வாய், குரு சுக்கிரனும் பரிவர்த்தனை. மொத்தத்தில் இந்த மாதிரி ஒரு யோகம் இந்த விருச்சிக ராசிக்கு பணபலத்தையும் பதவியையும் செல்வாக்கையும் கொடுத்து குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மரியாதையை பெற்று தரக்கூடிய யோகமான நாள். குழந்தைகள் மற்றும் தந்தை வழியில் உங்களுக்கு நல் செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நீண்ட நாட்களாக நிலம் சார்ந்த முடிவுகளில் இருந்த இழுபறி நிலைமை மாறி உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் வீடு ஏதாவது கட்டிகிட்டு இருக்கீங்கன்னா அந்த வீடு ஹேண்ட் ஓவர் ஆகிறதுக்கு உண்டான நேரம் வந்து விட்டது. அது சம்பந்தமான இழுபறி நிலைமையில் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு எதிராக இருந்தவங்க இப்போ உங்களுக்கு சாதகமாக செயல்பட்டு உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றுவார்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவில் குடும்பத்தில் நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்கும். குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மரியாதை, இத்தனை நாளில் நீங்கள் கத்தி சண்டை போட்டால் கூட மரியாதை கொடுக்காதவங்க இப்போ நீங்கள் சாதாரணமாக ஒரு வார்த்தை சொன்னாலே மரியாதை கொடுத்து சந்தோஷத்தை ஏற்படுத்துவார்கள். கணவன் மனைவி உறவில் புதிய அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தை பாக்கிய பேர் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறனால இன்று சந்தோஷமான செய்திகள் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரித்து செயல்படக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மனசில் தைரியத்தை தரக்கூடிய நிகழ்வுகள், உங்களுடைய சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு போன்ற விஷயங்களால் உங்களுடைய வியாபாரத்திலோ தொழிலிலோ முன்னேற்றத்தை காண்பதற்கும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கும் வாய்ப்பு இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு நல்ல நட்புகள் அமையக்கூடிய யோகமான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டாலும் அதனால் நஷ்டங்கள் ஏற்படாது. வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் நல்ல பேச்சுவார்த்தைகள் நடக்கும். உங்களுக்கு நீண்ட நாட்களாக வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும். அஃபீஷியல் என்விரான்மெண்ட்டில் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த மந்தத்தன்மை விலகி நன்மைகள் அதிகரித்து முன்னேற்ற பாதையில் பயணிக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். புதிய யுக்திகள் கையாண்டு வெற்றி காணக்கூடிய யோகமான நாள். தனுசு ராசி. இன்று உங்களுக்கு எண்ண விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது எண்ண விரயங்கள்னால் 2 விதமான எண்ண விரயங்கள் இருக்குது. ஒன்றா நீங்கள் கவலைப்பட்டு சஞ்சலப்பட்டு வருத்தப்பட்டு குழப்பத்தை சந்திக்கிறது. இன்னொன்று முக்கியமான விஷயங்களுக்காக நீங்கள் எடுக்கும் முடிவுகளை பற்றிய ஆராய்ச்சி அனலைஸ் பண்ணுறது. இந்த அனலைஸ் பண்ணக்கூடிய விஷயந்தான் இப்போ நடக்க போகிறது. அதாவது உங்களுடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு, உங்களுடைய வியாபாரத்தில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்காக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் இன்றைக்கி உங்களுக்கு மன சஞ்சலத்தை ஏற்படுத்தும். மன சஞ்சலம்னா உடனே நெகட்டிவ் கிடையாதுங்க. கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு எல்லா விதமான பாசிட்டிவும் இருக்குது. பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும்தான். ஆனால் என்னென்னா ஏகப்பட்ட மனசில் ஐடியாஸ் போகும். இன்றைக்கி இது பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா. ஒன்றும் இல்லை, கல்யாணத்தை பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணிங்கன்னா கல்யாணத்தை சின்ன மண்டபத்தில் பண்ணலாமா, இல்லை ஒரு ஏசி மண்டபத்தில் பண்ணலாமா,
இல்லை சென்னையில் பண்ணலாமா, இல்லை உங்களுடைய பிறந்த ஊரில் பண்ணலாமா, இல்லை கோயிலில் வச்சு பண்ணலாமான்னு ஏகப்பட்ட சிந்தனைகள். இதுக்கு பத்தாவதுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையும் சில குழப்பங்களை ஏற்படுத்துவார், சில புதிய யுக்திகளை சொல்லுவார், புதிய ஐடியாஸை சொல்லுவார். ஸோ மொத்தத்தில் இன்னைக்கு ஐடியாஸுடைய குவியலாக இருப்பீங்க, ஆனால் முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் இதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும், எதிரிகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும், தெளிவான சிந்தனை ஏற்படுவதில் தாமதம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியான முயற்சிகளில் உங்களுடைய வேலை விஷயமாகவோ இல்லை உங்களுடைய தொழில் விஷயமாகவோ இன்றைக்கி நிறைய யோசனைகள் வரும். நீங்கள் முதலீடு செய்கிறதுக்கு உண்டான முயற்சிகளும் அனுகூலத்தை ஏற்படுத்தும். ஆனால் செலவுகள் ஜாஸ்தி இருக்குது. விரையாதிபதி நீச்ச பங்கமாகி இருக்காரு. அதனால் கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். கடனுக்கு வட்டி கட்டுறது, கடனை பாதி அமௌண்ட்டை அடைக்கிறது, இல்லை ஒரு இடத்துல கடனை வாங்கி இன்னொரு இடத்த அடைக்கிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலை விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் பதட்டமாக இருப்பீங்க. ஆனால் அது உங்களுடைய கௌரவத்தை பாதுகாப்பதற்கு உண்டான முயற்சியாக இருக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்கும். அதாவது நீங்கள் ஓகே சொல்லுவீங்க, இல்லை உங்களுக்கு பார்த்துருக்கிற பொண்ணோ பையனோ ஓகே சொன்னாங்கன்னா அது சம்பந்தமான அலைச்சல் இருக்கும். அவங்கள போய் பார்க்கறது, அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு எங்கள் தாலிக்கு தங்கம் வாங்குறது, ஏதாவது ஒரு விஷயம். அதாவது இது இந்த தாலிக்கு தங்கம் மட்டும் கிடையாது, பல விஷயங்கள் இன்றைக்கி செய்யக்கூடிய புடவை வாங்குறதுக்கு, முகூர்த்த புடவை வாங்குறது, முகூர்த்த ட்ரெஸ் வாங்குறது, இல்லை ஏதாவது பத்திரிகை பிரிண்ட் பண்ணுறதுக்கு போகிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அவரோட அலையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், ஆனால் நெகட்டிவை ஏற்படுத்தாது. அலைச்சல் செலவுகள் ஏற்படுகின்ற நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தைக்காக அலைச்சலை சந்திப்பீர்கள். அதாவது தந்தைக்காகன்னு உடனே அவருடைய ஆரோக்கியம்க்கா அப்படின்னு நினைக்காதீங்க. ஆனால் அது சம்பந்தமாக இல்லாமல் அவருடைய வளர்ச்சிக்காக, அவருடைய எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவதற்காக, அவருடைய சொத்து இருக்குது, அந்த சொத்துக்கு உண்டான உயில் எழுதுறது, அந்த சொத்தை பேர் மாற்றுறது, இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அலைச்சலை சந்திப்பீர்கள். அதே சமயம் உங்களுக்கு எந்த அலைச்சலாக இருந்தாலும் அது காரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். நேர விரயத்தை ஏற்படுத்துமே அன்றி உங்களுக்கு கெடுதலை ஏற்படுத்தாது. மகர ராசி. லாபஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கைக்கு குரு பார்வை. லாபஸ்தானாதிபதி நீச்ச பங்கமாகி இருக்காரு. பெரிய மனிதர்களின் உதவியை கொண்டு உங்கள் சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய யோகமான நாள். மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு உடனாக இருந்து செயல்படுவார்கள். அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். அதே சமயம் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு இன்று அமோகமான பலன்கள் ஏற்படும். வளர்பிறை சந்திரன் செவ்வாயோட பரிவர்த்தனை. அதனால் உங்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒவ்வொரு விஷயத்திலும் ஒன்றா உங்கள் மூத்த சகோதரர், இல்லை உங்கள் தாயார், இல்லை உங்கள் வாழ்க்கை துணை, இல்லை உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆர் க்ளோஸ் கலீக், யாராவது ஒருத்தர் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துவார்கள். அவர்களால் உங்கள் குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க உத்தியோகத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள். பதவி உயர்வு, செல்வாக்கு அதிகரித்தல் போன்ற விஷயங்கள், பெரிய மனிதர்களின் உதவியை கொண்டு உங்களுக்கு நட்பாக இருந்து செயல்பட்டு உங்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் இருந்த கவலைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். கணவன் மனைவி உறவில் அனாவசியமான வாக்குவாதங்கள் இருந்ததுன்னா இன்றைக்கி பேச்சுவார்த்தையின் மூலமாக சுமூகமாக நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்கள் வாழ்க்கை துணையுடைய பிடிவாத குணம் இன்று உங்களுக்கு சலசலப்பை ஏற்படுத்தும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக சக பணியாளர்களின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நீங்களும் ரிட்டாலியேட் பண்ணுவீங்க. சுகங்கள் அதிகரிக்கும். வீடு, மனை, வண்டி, வாகனம் போன்ற விஷயங்களில் இருந்த தடைகள் விலகும். புதுசாக வண்டி, வாகனம், நீங்கள் 2 வீலர் வச்சுருக்கீங்கன்னா கார் வாங்கலாம். கார் வச்சுருக்கீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கார் வச்சுருக்கீங்க, 800 cc இருக்குன்னா நீங்கள் 1500 ccக்கு இல்லை 1800 ccக்கு அதை மாற்றுவதற்கு உண்டான யோகம் ஏற்படும். உங்களுடைய கௌரவ உயர்வு ஏற்படுகின்ற நல்ல நாள். கும்பராசி. தசமஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கை, ராசியில் இருக்கிற சனியின் பார்வையும் 4ஆம் இடத்து குருவின் பார்வையும் இருக்குது. இதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். தசமஸ்தானாதிபதி நீச்ச பங்கமாகி இருக்கார். அதனால் அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அஃபீஷியல் எனிமிட்டி ஏதாவது இருந்ததுன்னா, அஃபிஷியல் எதிரிகள், அவர்களை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். அவர்களே உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வழக்கு சார்ந்த விஷயங்களிலிருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு அதன் மூலமாக மன நிறைவு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள்.
அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அதே சமயம் அலுவலக எதிரிகள் அல்லது உங்களுடைய நண்பர்களாக இருந்து செலவுகளை ஏற்படுத்திட்டு இருக்கிற சில நபர்கள் அவர்கள் தங்களுடைய செலவுகளை குறைத்துக் கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கு. அல்லது உங்களுடைய எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்களும் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும். இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும், சிலருக்கு வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், குரு வக்கரகதியில் இருக்காரு. வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலை இழப்பு ஏற்படும். வேலை இழப்பு ஏற்பட்டவங்களுக்கு, அதாவது இந்த குரு வக்கரகதி அடையறதுக்கு முன்னாடியே, அக்டோபர் மாதத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு வேலை இழப்பு ஏற்பட்டிருந்ததுன்னா வரக்கூடிய நாட்களில் வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த குரு வக்கர நிவர்த்திங்கிறது பிப்ரவரி 4க்குள்ள உங்களுடைய வேலை சம்பந்தமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார். சிலருக்கு இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. மீன ராசி, பாக்யஸ்தானத்தில் குருவின் பார்வையில் 3 கிரக சேர்க்கை. அதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். குழந்தைகள் விஷயத்திலோ அல்லது தந்தை வழி உறவினர்கள் விஷயத்திலோ இருந்த மனஸ்தாபங்கள் விலகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இதன் மூலமாக குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்குது. 2ஆம் இடத்திற்கு சனி பார்வை இருக்கு. அந்த சனி பார்வை விலகக்கூடிய நேரம். அந்த சனியின் நட்சத்திர சாரத்தில் இன்றைக்கி சந்திரன் இருக்கார். அதனால் உங்களுக்கு இருந்து வந்த மனக்குழப்பங்கள், வார்த்தை தடுமாற்றங்கள், தவறான வார்த்தை பிரயோகம் போன்ற விஷயங்களில் தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரே ஒரு விஷயந்தான் மீனராசியை பொறுத்த வரைக்கும், யாருக்கிட்டையும் நெகட்டிவாக பேசாதீங்க. அடுத்தவங்களுடைய தப்பை பெருசுபடுத்தி பேசாதீங்க. இப்படி இதை தெளிவாக இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது. விட்டு கொடுத்து செல்வதற்கு முயற்சி எடுப்பது நன்மையை ஏற்படுத்தும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அலுவலக ரீதியாக தசமஸ்தானாதிபதியும் 3ஆம் வீட்டதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருப்பது அலுவல் ரீதியான வெற்றிகள் உங்களுக்கு ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தும். ஆனால் அந்த ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்திக்கிறதுக்காக, அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் அலைஞ்சு திரிஞ்சு வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி வெற்றிக்காக அலைச்சலை சந்திப்பீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல் அல்லது வாக்குவாதங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். சந்திரன் இருக்கிறது சனியின் நட்சத்திர சாரம், அதாவது அனுஷம் நட்சத்திரம். அனுஷம் நட்சத்திரத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு மனக்குழப்பம் இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா புதனின் நட்சத்திர சாரத்தில் போகிறாரு, கிட்டத்தட்ட மத்தியானம் ஒரு 12 மணிக்கு மேலே. இதனால் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணை, உங்களுடைய சக பணியாளர்கள், உங்களுடைய பார்ட்னர்ஸ், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், கலீக்ஸ், உங்களுடைய சப்ளையர்ஸ், இவங்ககிட்டெல்லாம் ஒரு சின்ன மனஸ்தாபம் அல்லது வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. அதனால் கவனமாக பேசுங்க. இன்றைக்கி அனாவசிய பேச்சுக்களை தவிர்த்தால் அலைச்சல் மற்றும் மன உளைச்சலை குறைத்து கொள்ளலாம். தேவையற்ற பேச்சுக்களை குறைப்பதும் தேவையற்ற இடத்துல பேசுவதை குறைப்பதும் நன்மையை ஏற்படுத்தும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த சில நபர்களை சந்திப்பதன் மூலமாக உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.